போன வாரம் சாட்டர்டேவே ஜெய்குட்டிக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்களா, கண்டிப்பா இந்த வாரம் சாட்டர்டே ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வாரம் சாட்டர்டேவும் ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்குது. ஏன்னா குழந்தைங்கிட்ட பொழுதுனைக்கு நம்மளால கத்த முடியல. ஜெய்குட்டியும் குட்டியும் 5 நிமிஷம் 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா போதும், அந்த இடத்துல பெரிய கலவரத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. யாருமே தப்புனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டுருவாங்க. அலாரம் அடிச்சா எப்படி 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அலாரம் அடிக்குதோ அதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அம்மா அம்மான்னு மாத்தி சவுண்ட் வந்துட்டே இருக்கும். நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏமா தேவி, இந்த சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளுக்கு இப்படி சொல்றியே, ஒரு மாசம் லீவ்லாம் எப்படிமா அந்த குழந்தைங்களை வச்சு சமாளிச்சேன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. உலகத்துல எனக்கு மட்டுமா அந்த மாதிரி கஷ்டம்? எல்லா தாய்க்குமே இதே கஷ்டம் தான். அவங்களாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா என்ன மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கஷ்டத்தையும் தாண்டி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுனா எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா கொஞ்ச நேரம் சேர்ந்து தூங்கலாம் பாருங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி குழந்தைங்க கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு நேற்று ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சு. அதை கட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங்லாம் போட்டு அந்த கேஎஃப்சி சிக்கன் இருக்குல்ல அந்த மாடலில் அதே மெத்தடில் வந்து கேஎஃப்சி பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். மைதா, காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்து மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். அப்புறம் பேஸ்ட்டாக இல்லாத பவுடர் ஃபார்மில் சேம் இதில் என்னென்ன போட்டோமோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இதை மட்டும் போட்டு தனியாக ஒரு பவுடர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ கட் பண்ணி வச்சுக்கிற அந்த உருளைக்கிழங்க நல்லா ஜில் தண்ணியில் போட்டு கலக்கி வச்ச மாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிற மாவில் வந்து ஒரு பரட்டிட்டு அதே போல் இன்னொரு சேம் மெத்தட்லேயும் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதாங்க. எந்த அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு மேலே மாவு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பியாக வருது. சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் வந்து நான் கடையில் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு சிக்கனுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் செஞ்சுருந்தேன். கிறிஸ்பியாக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஎஃப்சி சிக்கன் என்ன மாதிரி யாராவது சாப்பிடல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, என்ன மாதிரியும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.